தம்பி, இவன் பூனாவுல இன்ஜினியரா இருக்கிறான். மாசம் 2500 ரூபாய் சம்பளம், வயசு 24. இவன் லண்டன்ல இருக்கிறான், டாக்டரா, வயசு 30. இவன் நம்ம லோக்கல் லாயரு, ஏதோ கை நிறைய சம்பாதிக்கிறான். இவன் இருக்கிறானு நிலத்துக்கடியில வேலை செய்யறான். நம்ம நெய்வேலி சுரங்க இருக்குல்ல, அங்க பெரிய ஆபீசரா இருக்கிறான். தம்பி, இந்த 4 பேர்ல யாரையாவது ஒருத்தனை செலக்ஷன் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சந்தேகம் இல்லாம இந்த ஒன்றரை கண்ணன் தான். ஏன்னா லண்டன்ல இருக்கானே. கட்டி கொடுத்தாலும் கண்காணாத இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, யாருக்கு பையன் தேடுறீங்க? வேற யாருக்கு? எல்லாம் நம்ம வைதேகிக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க தம்பி, உங்களுக்கு வேலை முக்கியம், வைதேகிக்கு கல்யாணம் முக்கியம். அதனாலதான் வைதேகி சொன்னா அவர் மூலமாவே வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. சார், இது அநியாயம். உங்க பொண்ணு பண்றது ரொம்ப அக்கிரமம். எது அக்கிரமம்? ஆபீஸ் விட்டதும் பீச்ல வந்து சிலையா காத்துக்கு நிக்கிறதா இல்ல நிக்க வைக்கிறதா? பீச்ல நான் தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து காத்து வாங்க வர்றவங்கல இருந்து சுண்டல் முறுக்கு விக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் ஜாலியா பேசியாச்சு. நேத்து என் கைய பிடிச்சு இழுத்தாச்சு. இன்னும் உங்களுக்காக காத்துட்டு இருக்க சொல்றீங்களா? வேணாப்பா நாரது. இத பாருங்க, வைதேகி காத்திருந்தாள் சினிமாவுக்கு தான் டைட்டில். இப்போ ஊர்ல எனக்கு கூட அதே டைட்டிலா போயிடுச்சு. இவன் மனசுல எவ்வளவு பிரஷர் இருந்தா ரிப்பேர் ஆன குக்கர் மாதிரி விசில் அடிப்பா. அதெல்லாம் அவருக்கு புரியாதுப்பா. சதா வேலையை கட்டிக்கிட்டே அழுவாரு. இவரை கட்டிக்கிட்டு நான் ஏன் அழணும்? அதானே, நீ ஏன் அழணும்? நீ ஒரு மாவீரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த அதே பீச்ல இவருக்கு முன்னாடியே கைய கோர்த்துக்கிட்டு ஜாலியா போகணும். அப்ப இவர் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? என்ன பார்வை, வாங்க போலாம். நினைச்சு பார்க்க முடியாம கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறீங்க இல்ல? அடச்சி போடுங்க. பொட்டிட்ட பாவக்க கண்ணுல தூவிட்டீங்க. இப்ப நான் ஏற்கனவே ஆபீஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நீ யோசிச்சு பாரு. ஐயா 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 வேணாயா, காதலிக்காதீங்க. ஐயா ஐயா வேணாயா, வேணாயா வம்பு. ஐயோ, நான் சொல்றேன் கேளுங்களே, அனுபவம் சொல்றேன் கேளுங்களே. ஐயா வேணாயா, வேணாயா, காதலிக்காதீங்க. ஐயோ, யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஐயா 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 ஐயா, நான் எப்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன். நல்ல வேலையில இருந்தேன். காதலியோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேலை போயிடுச்சு. காதலி கிடைப்பா, வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? இதெல்லாம் நடக்கும். எது எப்படி நடந்தாலும் எனக்கு கல்யாணம் நடக்கணும். அப்பா, இனிமே இவருக்காக என்னால ஏங்கிட்டு இருக்க முடியாது. ஏன் இப்படி அலையற? ரகு, நம்ம காதல மறந்துருங்க. வை 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 வை. என்ன நீ அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட காதல மறந்துருன்னு? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதா இல்ல, அவ்வளவுதான். வை, அந்த போட்டோல இருக்கிற மகரங்கள் எல்லாம் பாத்தியா? ஒண்ணும் நல்லா இல்ல. ஒத்துக்கதே ஒத்துக்கதே. நத்திங் டூயிங். சரி, என் மனசை கல்லாக்கிக்கிறேன். உன்னை பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெரி குட் வெரி குட். இந்த கல்யாணத்துக்கு உடனே நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? இந்த விஷயம் என் முதலாளிக்கு தெரியவே கூடாது. காத்து வாக்குல கூட அவருக்கு இந்த நியூஸ் போக கூடாது. யாருக்கும் தெரியாத தனி இடத்துல தாலி கட்ட ஏற்பாடு பண்ணணும். அந்த மாதிரி இடம் வேணும்னா வீரானம் குழாய்க்குள்ள கட்டு, இல்ல கார்பரேஷன் அந்த குழாய் சாக்கடைக்குள்ள கட்டு. நீ எங்க வேணும்னாலும் கட்டு. ஆனா தாலியை மட்டும் என் பொண்ணு கிடத்துல கட்டு. இன்னொரு கண்டிஷன். பொடி போடக்கூடாதா? இந்த கல்யாணத்துக்கு உங்க சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது. ஒரு பயம் வரமாட்டான். ஏன்? நானே வரமாட்டேன். போதுமா? நிஜமாவா? பொய்யாவா? அவா சார், ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்திருக்கு சார். என்ன? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? யார் பாட்டிக்கு? ஏன் பாட்டிக்கு சார்? ரொம்ப சீரியஸா இருக்காங்களா சார்? நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போ, வேலை இருக்கேடா. எங்க பாட்டிக்கு வேற யாரும் இல்ல சார். நான் தான் இருந்து எல்லா வேலையும் கவனிக்கணும். ஒரு 2 நாள் லீவ். 2 நாளா? சரி. தேங்க்யூ சார். பெஸ்ட் பிளேஸ். இங்கதான் நம்ம லவ் பண்றத யாரும் பார்க்க முடியாது. நம்மள யாரும் பார்க்காம இருக்கணும்னா நான் ஒரு இடம் சொல்லட்டுமா? எங்க? பேசாம லைட் ஹவுஸ் மேல போய் லவ் பண்ணுவோம். கிண்டலா? இல்ல, சுண்டல்.
ஹேய் வை அங்க பாத்தியா பஞ்சு மிட்டாய். வை வை பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாமா? பர்ஸ வீட்டுல வச்சுட்டேன். ஒரு 2 ரூபா இருந்தா கூட. ஐயோ அல்பம் அல்பம் அல்பம். எனக்கு போய் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு லவர். காதலிக்காக ஷாஜஹான் செலவு கல்லுல தாஜ்மஹால் கட்டினாரு. அப்ப செலவுகள் எல்லாம் ரொம்ப சீப். பேசாதீங்க. இங்க செலவு துணி வாங்கி கொடுக்க கூட வக்கில்லாத ஒரு காதலர். காதலர் அமையறதெல்லாம் போன ஜென்ம புண்ணியங்க. என் தலை எழுத்து. எவனாவது கோடீஸ்வரனா பார்த்து லவ் பண்றதானே? யாரும் வேண்டாம்னா. ஆமா, இந்த வரட்டு ஜம்பத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தாங்க. கேவலம் 2 ரூபா. இதுக்கு போய் இவ்ளோ. அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும் கொடுத்துறேன். ஆமா, திருப்பி குடுத்துற போறீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 2 பஞ்சு மிட்டாய் கொடுங்க. 4 ரூபா கொடுங்க. இது 4 ரூபாயா? ஆமாங்க. 2 பாதியா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேங்க. சரி போடுங்கப்பா, வந்து துட்டு தரேன். இந்தா இந்தா. பெருசா இருக்கும் தானே அதை எடுத்துக்கிட்டீங்க. ஏங்க நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாப்பிட்டா வயிறு கெடுதல். அது போதும் உனக்கு. ரொம்ப சின்னதா போச்சா? பரவாயில்ல, ஒரு கடி கடிச்சுக்க. மூச்சு பெற மூச்சு பெற. இவர்தான் உங்க முதலாளியா? ஏங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவரா இருக்காரு. இவரை போய் சிங்கம் அதே இதே நீங்களே. மாருதி கார்ல ஏறணும்னா அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப உன்னால என் வேலையே போயிருக்கு. பஞ்சு மிட்டாயில மூஞ்ச மரனா பெருச்சாளி மாதிரி குறிக்கிற. யார பார்த்து பெருச்சாளி நீங்க? அப்படியே குறிச்சாலும் இது என் காசுல வாங்குனது. வை, உன் காசுன்னு ஒன்னதான் ஞாபகம் வருது. பஞ்சு மிட்டாய்க்காரனுக்கு 2 ரூபா கடன். ஒண்ணு 2 ரூபாயா? நான் 2 வாங்கிட்டு வந்தேன்ல, ஒரு 2 ரூபா இருந்தா கூட. இன்னும் 2 ரூபாயா? அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே. இப்படியே நிறைய வாட்டி சொல்லியாச்சு. நான் தரமாட்டேன். இந்தாங்க, நீங்களே கொறீங்க. நான் வரேன். வை வை. துட்டுங்க. துட்டு போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. துட்ட முடியா? யார் மேல கை வைக்கிற? இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, இன்னும் எத்தனை மிட்டாய்க்கு ஆடணும்? ஒண்ணு 2 ரூபா தானே சொன்னேன். என்ன அப்படி பாக்குற? ஆட்ட முடியாது நினைச்சியா? எத்தனை ஹோட்டல்ல மாவாட்டி இருப்பேன். இது ஆஃப்டர் ஆல் பஞ்சு. ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னிம் தமேமா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மம் தமேமா உபங்கனே ஸ்வாஹா உபந்தமேமா. ஓம் த்ருவம் தே ராஜா வருணோ த்ருவம் தேஜோ பிரகஸ்பதி த்ருவம் த இந்திர சாங்கிரணாயாம் த்ருவம். ஓம் யே ஸ்வாஹா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சாமி, தாலி கொடுங்க. மாங்கல்ய தாரணம் கரிஷ்யாமி மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேஷுனாம் கண்டே பத்ராமி சுபே தொந்தீவன சரதாம் சதாம். மாங்கல்ய தாரண சுபமஸ்து சுபந்தோ. என்ன வேணுங்க? லேகியம். லேகியமா? என்ன லேகியம்? புரியலையே. ஏய் குருவி 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 சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி லேகியமா? 40 ரூபா. இந்தாங்க. ஆமா, இதை எப்படி சாப்பிடுறது? கையில எடுத்து வாயில போட்டுங்க. ஏன் ஸ்பூன்ல சாப்பிட கூடாதா? சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். எந்த அளவு சாப்பிடணும்? ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடணும். அரை நெல்லியா முழு நெல்லியா? முழு நெல்லி முழு நெல்லி. அளவு அதிகமாயிடுச்சுன்னா சிட்டுக்குருவி பறந்துடும். பாட்டிக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ அப்போவான்னு இருக்கு சார். கூட இருந்து பார்த்து கூட ஆள் இல்ல. வயசான ஒண்ணு அப்படி இப்படிதான் இருக்கும் சார். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். நான் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மாறி நங்கநல்லூர்ல ஒரு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் சார். இங்க வாடகை ஜாஸ்தி கேக்குறேன். அதுக்கு இல்ல சார்,
நான் ஊருக்கு போய் பாட்டிய பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தா எங்க வீட்டை சுத்தி புதுசு புதுசா 3-4 குடுத்தன வந்திருக்காங்க சார். அதுல ஜாஸ்தி பொண்ணுங்க இருக்காங்க சார். பொம்பளையா? வேணா 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 வேணா. எங்க நான் கெட்டுருவேணும்னு பயமா இருக்கு. பாத்திரு பாத்திரு. அதுக்குதான் நங்கநல்லூர்ல எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட போய் தங்கிக்கலாம்னு. வீட்டுல ஒழுங்கா பிரம்மச்சாரியாவே இருக்கணும் பேட்டா. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னு வீட்டை கிழிச்சு விடுவ கிழிச்சு. என்ன முடிக்கிற? நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார், தீவிர அனுமார் பக்தன். இதோ பாருங்க. என்ன அனுமாரா? லேகியம். என்னது? சிட்டுக்குருவி வேப்பங்கா லேகியம். எதுக்குது? ஆசையை அடக்கி 5 புலன்களையும் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு. அப்படியா? அப்ப நல்ல வேப்ப மரம் பார்த்து ஏறிய. சரி சார். நங்கநல்லூர்ல தாத்தா வீட்டுல சும்மா தானே இருக்க? ஆமா சார். அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பாரு. என்ன கண்ணு பெருசாகி போச்சு? லேகி அதிகம் திங்காத, காலையில ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. ஓகே சார். எடுத்துருப்பா.